பண்ணா? விளையாடலையா? ரெண்டு பேரும் தானே ஒண்ணா விளையாடிட்டு இருந்தீங்க. ரியா, ஏன் தம்பி கூட விளையாடல? விளையாட மாட்டியா? ரியா, நேத்து தீரன் ஆதி கூட விளையாண்டதுக்கு என் தம்பி என் கூட தான் விளையாடுவான்னு அவன் கூட விளையாட விடாம அவன் கூட சண்டை போட்டு அவனை அழ வச்ச. நீ ஆதிய கூட விளையாடவே விட மாட்டேங்கிறேன்னு அவன் கோச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கே போகலன்னு அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. இப்ப தீரனும் போயிட்டான். உன் கூட விளையாடுறதுக்கு இப்ப தம்பி மட்டும்தான் இருக்கான். அவன் கூடயும் விளையாட மாட்டேங்கிற. தம்பி கூட விளையாடாம அப்புறம் வேற யாரு கூட விளையாடுவ? மாலு கூடயா? இல்லனாலே மாலுக்கும் உனக்கும் ஆக மாட்டேங்குது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. யாரு கூடயும் விளையாடல. நான் தம்பி கூட விளையாடல, மாலு கூட விளையாடல. என்ன ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க? நான் ஸ்கூலுக்கு போட. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாச்சு விளையாடட. அந்த ஸ்கூலுக்கு தான் அனுப்பி வைக்கிற மாதிரி இருந்திருந்தா நான் எப்பவோ அனுப்பி வச்சுட்டு நிம்மதியா இருந்திருப்பனே. சரியா? ஸ்கூல் இருக்கும் போதெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொன்னா அப்ப ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிப்ப. இப்ப ஸ்கூல் லீவ் விட்டுருக்கிற டைம்ல ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றியா? ஆமா, வீட்ல ரொம்ப போர் அடிக்குது. இதுக்கு ஸ்கூலுக்கே போயிக்கலாம். ஸ்கூல் எப்பமா திறப்பாங்க? எனக்கும் ஸ்கூல் எப்ப திறப்பாங்கன்னு தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? ஸ்கூல் தான் 2 மாசம் லீவ் ஆச்சே. இன்னும் 2 மாசம் கழிச்சு தான் ஸ்கூல் திறப்பாங்க. 2 மாசம்னா எப்பமா? நாளைக்கு ஸ்கூல் போலாமா? நாளைக்கெல்லாம் இல்ல ரியா. 2 மாசம்னா இன்னும் நிறைய நாள் இருக்கு. இன்னும் நிறைய நாள் வீட்ல தான் இருக்கணும். ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு போக முடியும். இங்க பாரு, நானே இந்த 2 மாசம் உங்க 2 பேரையும் வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு வேலை இருக்கு. 2 பேரும் இப்படி சண்டை போட்டு அடம் பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு வர்ற கோவத்துக்கு 2 பேருக்கும் நல்லா அடி கொடுத்துருவேன். அதுலயும் ஆதிய கூட நான் சமாளிச்சிருவேன். அவன் தனியா இருந்தானா பேசாம சமத்தா விளையாடுவான். சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு பேசாம தூங்கிடுவான். ஆனா நீ கூட இருந்தாதான் அவனும் உன் கூட சேர்ந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து கலாட்டா பண்ணீங்கன்னா ரியா உனக்கு தான் அடி விழுன்னு சொல்லிட்டேன். திட்டாம என்ன பண்றது ரியா? நீ அமைதியா தம்பியோட விளையாடிட்டு இருந்தா நான் எதுக்கு உன்னை திட்ட போறேன்? நீங்களும் அமைதியா விளையாட மாட்டேங்கிறீங்க, என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க. இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா நான் என்னதான் பண்றது? சரி, இப்போ உங்க 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை? ஐயோ, ஏறியா தம்பி கூட விளையாட மாட்டேங்கிற? வீட்டுக்குள்ள இதெல்லாம் தான் வச்சு விளையாட முடியும். வெளியில வெயில் அடிக்குது, வெளியே போயும் விளையாட முடியாது. வேற ஒண்ணும் பண்ண முடியாது ரியா. கொஞ்ச நேரம் தம்பி கூட இந்த பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பாரு. அப்புறம் மாலு இருக்கால, மாலு கூட வேணா கொஞ்ச நேரம் போய் விளையாடு. அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு வேணும்னா உங்க 2 பேருக்கும் கதை சொல்றேன், இல்லனா உங்க கூட ஏதாவது விளையாடுறேன். வேற என்ன தாண்டா அம்மா பண்றது? வெளியே போறதா? வெளியே எங்க ரியா போறது? லீவ் விட்டாச்சு வெளியே போகணும்னு சொன்னதுனால தான் அப்பா சக்தி எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்கேயும் போய் தீரன் கூட சண்டை போட்டு திரும்ப வந்தாச்சு. இனி எங்க தான் வெளியே போறது? ஐயோ சரி ரியா, அம்மாக்கு புரியுது. வீட்டுக்குள்ளேயே இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்கும் தான். ஆனா என்ன ரியா பண்றது? இன்னும் 2 மாசம் லீவு, வீட்டில் தான் விளையாண்டாகணும். சரி, வேணும்னா அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமா அப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்குக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம். ரியா, இப்படி போர் அடிக்கும்னா நான் என்னதான் பண்றது? ஐஷு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். எங்க கொஞ்சம் இருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்க பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. எது? ஏய், என்ன ஐஷு சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு ரியாவை கூட்டி போகணும்? வேற இருக்கு, அவளுக்கு போர் அடிக்குதான். வீட்ல இருக்கவே பிடிக்கலையா. என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விடுங்கன்னு கேக்குறா. ஸ்கூல்லையா? டே அம்மோ, ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாச்சுலடா. அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? அப்பா, வீட்லயே விளையாடிட்டே இருக்க போர் அடிக்குதுப்பா. விளையாண்டதே திரும்ப திரும்ப விளையாடவே பிடிக்கல. அதுக்கு ஸ்கூலுக்கே போலாம். வீட்ல இருக்க வேண்டாம், போர் அடிக்குது. போர் அடிக்குதுன்னா அதுக்கு என்னடாமோ பண்றது? இன்னும் 2 மாசம் ஸ்கூல் லீவ் இல்ல, வீட்டுல தானே இருந்தாகணும். ஐயோ என்னங்க, ஸ்கூல் இப்பதான் லீவ் விட்டுருக்காங்க. இன்னும் 2 மாசம் இருக்கு. இவங்க 2 பேரை வச்சுட்டு எப்படிங்க சமாளிக்கிறது? சரி சரிடா அம்மோ. இப்ப என்ன, உங்களுக்கு லீவ்ல எங்கேயாச்சும் போகணும் அவ்வளவுதானே? ஐயோ, எங்கேயாச்சும் போலானே சொல்லிட்டு இருக்காங்க. எங்கெங்க போறது? இப்ப இவங்களை டூர் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வர முடியுமா? டூர் எல்லாம் வேண்டாம் ஐஷு. ரியாக்கும் ஆதிக்கும் ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போலாம்.
ரியாக்கும் ஆதிக்கும் பிடிச்ச இடமா? அது என்ன இடங்க? ஏண்டி அம்மோ, உனக்கு லீவ்ல போர் அடிக்காம இருக்கிறதுக்கு எங்கேயாவது போகணும் அவ்வளவுதானே? நாளைக்கே போலாம். நாளைக்கு வா. எங்கப்பா போறோம்? அது சர்ப்ரைஸ். ஆனா உனக்கு அது ரொம்ப பிடிச்ச இடம். அப்பா சர்ப்ரைஸ்னா என்னன்னு சொல்லுங்கப்பா. எங்க போறோம்? ஆஹா, அது அப்பா இப்ப சொல்ல மாட்டேன். நாளைக்கு நம்ம போகும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நீ அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவ. இதுக்கப்புறம் லீவ் முடியற வரைக்கும் போர் அடிக்குதுன்னு சொல்லவே மாட்டேன். ஹை, அப்பனா சீக்கிரமா போலாம்ப்பா. நாளைக்கே போலாண்டாமோ. எங்க அப்படி எங்கங்க போறோம்? அதுதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டனே. நாளைக்கு போகும்போது ரியா கூட நீயும் பார்த்து தெரிஞ்சுக்க. ஹை ஜாலி. எல்லாரும் வெளிய போறோம். அப்ப இனி போரே அடிக்காது. எங்க போறோம்னு நாளைக்கு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. கூலர போட்டுட்டு குளுகுளுன்னு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏ மாலு, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மம்மி? பார்த்தா தெரியல மம்மி. கூலர் முன்னாடி படுத்துட்டு ஜாலியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மம்மி. என்ன மாலு இது? இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் கொண்டு வந்து இப்படி ஒரே நேரத்துல வச்சு சாப்பிட்டனா வயிறு சரியில்லாம போய்டும். ஐயோ மம்மி, என்ன மம்மி? இந்த மாலுவை பத்தி என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? மாலுவை பத்தி உங்களுக்கு தெரியாது? கிரைண்டர்ல கூட கொஞ்சம் அதிகமா போட்டாக்கா ஸ்டக் ஆகி நின்னுடும். ஆனா என் வயிறு அப்படி இல்ல மம்மி. எவ்வளவு போட்டாலும் சரி அரைச்சிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் என் வயிறுக்கு பழகிடுச்சு மம்மி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க பயப்படாதீங்க. மாலு, இங்க பாரு, இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் இப்படியே படுத்திருந்தா என்ன ஆகுறது? கொஞ்சம் எந்திரிச்சு ஓடி ஆடி விளையாண்டாதானே ஜீரணமாகும். முதல்ல அங்கிருந்து எந்திரி, கொஞ்சம் ஓடி ஆடி விளையாடு. என்னது? ஓடி ஆடணுமா? ஐயோ மம்மி, என்னால ஓடவும் முடியாது ஆடவும் முடியாது. அதுவும் இந்த வெயில்ல. ஐயோ, இந்த கூலர்ல இருந்து கொஞ்சம் அந்த பக்கமா நடந்து போனாலே சூடு தாங்க முடியல மம்மி. நான்லாம் ஒண்ணு இந்த கூலரை விட்டு நகரவே மாட்டேன் மம்மி. இந்த கூலர் முன்னாடியே தான் இருப்பேன். ராத்திரி சூரியன் எல்லாம் போய் சூடெல்லாம் போய் குளுகுளுன்னு ஆனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க. அப்புறமா நான் இந்த கூலரை விட்டு எந்திரிச்சு வரேன். ஏ மாலு, இந்த மாதிரி இவ்ளோ ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு கொஞ்சம் கூட அணங்காம இந்த கூலர் முன்னாடியே 24 மணி நேரமும் படுத்திருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? மம்மி, இந்த கூலர் முன்னாடி படுத்திருந்தாலாம் ஒண்ணும் ஆகாது மம்மி. உடம்பு நல்லா குளுகுளான கூலிங்கா தான் இருக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த கூலரை விட்டு எந்திரிச்சு அந்த பக்கம் வந்தாதான் மம்மி அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கிற சூடுக்கு என் உடம்பெல்லாம் வெந்து போயிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாலு. இந்த வீட்ல ஒன்ன மாதிரி தானே ரியாவும் ஆதியும் இருக்காங்க. அவங்க என்ன 24 மணி நேரமும் ஒன்ன மாதிரி கூலர் முன்னாடியே உட்காந்துருக்காங்க? சொல்ல போனா இது ஷமீர் அங்கிள் உனக்கு, ரியாக்கு, ஆதிக்கு 3 பேத்துக்குமே வாங்கி கொடுத்த கூலர் தான். ஆனா அந்த குழந்தைங்க எப்பவாவது கொஞ்ச நேரம் தான் இந்த கூலர்ல வந்து இருக்காங்க. மத்தபடி எப்பவுமே அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி எப்பவுமே கூலர் முன்னாடியே இருந்தா இந்த சூட தாங்கறதுக்கான சக்தி கிடைக்கவே கிடைக்காது மாலு. கொஞ்சம்லாம் அவங்கள மாதிரி கூலர் இல்லாம வெளியில எல்லாம் விளையாடணும். அப்பதான் இந்த வெயில் தாங்கறதுக்கு சக்தி கிடைக்கும். ஐயோ மம்மி, எனக்கு சக்தியும் வேண்டாம் சட்னியும் வேண்டாம் மம்மி. எனக்கு இந்த கூலரே போதும், இந்த ஸ்நாக்ஸே போதும். நான் இங்கே படுத்துக்கிறேன் மம்மி, என்ன தொல்லை பண்ணாதீங்க. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். இன்னும் உனக்கு லீவ் முடிஞ்சு நம்ம லண்டன் போறதுக்கு 2 மாசம் இருக்கு. அது வரைக்கும் இந்த மாதிரி கூலர் முன்னாடி உட்கார்ந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் போறதுக்குள்ள உனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துரும். அப்புறம் அதை பாக்குறதுக்கு இன்னொரு 1 மாசம் எக்ஸ்ட்ரா லீவ் போட வேண்டி வரும். ஆனா இதுக்குதான் மாமா ஒரு சூப்பரான பிளான் பண்ணிருக்காரு. எல்லாருமா சேர்ந்து நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறோம். லீவ் முடியற வரைக்கும் நீ அங்கதான் இருக்க போறோம். எங்க மம்மி போறோம்? நான்லாம் வர மாட்டேன். அதுவும் இந்த வெயில்ல ரொம்ப சூடு அடிக்கும். நான் வர மாட்டேன்ப்பா. சூடெல்லாம் ஒண்ணும் அடிக்காது மாலு. நம்ம போக போற இடம் இந்த வெயிலுக்கு தகுந்த இடம் தான். இப்படி கூலர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறத விட அங்க ரொம்ப நல்லா இருக்கும். வெயிலே தெரியாது. குளுகுளுன்னு இருக்குமா? அப்படி எங்க மம்மி போறோம்? ஊட்டிக்கா? ஊட்டி எல்லாம் இல்ல, இது வேற இடம். ஆனா இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் போறோம். போயிட்டு லீவ் முடியற வரைக்கும் அங்கதான் இருக்க போறோம். உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்க, நாளைக்கு நம்ம போலாம். குளுகுளுன்னு இருக்கும்னு சொல்றாங்க, ஆனா ஊட்டி இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்றாங்க.